நம்ம பேண்ட் கட்டிங் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 3 பேண்ட் வந்து ஒன்றா நான் போட போகிறேன். 2 பேண்ட் துணி நான் போட்டுட்டேன். இப்போ பேண்ட் துணி நம்ம மெட்டீரியல் வாங்கும்போது வந்து அதில் வந்து எப்படி இருக்குன்னா சேலையை நம்ம மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் மடித்து வச்சுருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி போட்டு கட் பண்ணக்கூடாது. இன்னொன்று அந்த பூவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி பூ நேராக வர மாதிரி வேணால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நார்மலாக எப்படி கட் பண்ணுறதுன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நம்ம இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி நேராக இப்படி போட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது 2ஆ நெட்டு வசத்தில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி போட்டு தான் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி வரணும், மடிப்பகுதி விட்டு வரணும். இந்த வசம் போட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது. அந்த பூவு எப்படி வருதோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம போடணும். நான் 3 பேண்ட் போட்டிருக்கேன். 3மே நான் வந்து எப்பயும் போடுற மெத்தட் வந்து இது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, துணியை வந்து சேலை மடிக்கிற மாதிரி வந்து இந்த தான் நான் போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படி நான் போட்டிருக்கேன்னா, இந்த பூ வர்றதை இந்த கோடு நெட்டு வசம் வர்றதை பார்த்து நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த டிசைனை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். ஆனால் வந்து போடுறதுங்கிறது இந்த மாதிரி மடிப்பு நம்ம டாப்பு போடுவோம். டாப்புமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அந்த பூக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுவோம். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டு வசம் நான் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு தான் நம்ம பேண்ட்டுக்கு நான் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் போடணும். இதுக்கு வந்து நான் நேராக பூ வந்தனால இதை வந்து சேலை மடிக்கிற மாதிரி நான் போட்டு நான் மடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த பேண்ட்டு அளவு எடுக்கிறது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்களோட இது வந்து கரெக்டான அளவு கரெக்டாக இருக்குது. இதை விட ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஒயரை வந்து 8 இருக்குது. கீழேருந்து நம்ம சென்ட்ரு பகுதியிலேருந்து இந்த இடுப்பு சுருக்கோப்பம் பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து 8 இருக்குது. நான் வந்து 8 மாற்றிக்கலாம். 8 ரெடி வந்து 8 நான் 10 எடுத்திருக்கேன். மேலே 1 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். கரெக்டான அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த பேண்ட் 2 பேண்ட் வந்து லென்த் அதிகமாக இருக்குது. இது வந்து நெட்டு வசம் போட்டனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் வந்து இப்போ நான் இந்த கீழே இதில் வந்து நான் 3 இன்ச்சுக்கு பட்டிக்கு நான் விட்டுருக்கேன். இதிலே மடிச்சுக்கிற மாதிரி துணி இருந்தால் இதிலே நீங்கள் பேண்ட் பீஸ்லேயே விட்டுருக்காங்க. அப்படி இல்லாட்டி தனியாக பீஸ் வெட்டி லைனிங்கில் இந்த கிளாத் எதுவும் பத்தாட்டி லைனிங்கில் கட் பண்ணி இந்த பீஸை மடித்து அப்படி இவனுக்குள்ளே வச்சு அப்படியே தச்சு திருப்பி விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நான் தனியாக தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேருந்து நான் பேண்ட் அளவு பேண்ட்டை வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இவங்களோட நீங்கள் நார்மல் அளவு எடுக்கிறீங்கனாலுமே கூட இவங்களுக்கு இந்த இடம் வந்து நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடம் வந்து லூஸாக இருக்கணும். லூஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி அறுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து 17 இன்ச்சு, கொஞ்சம் அந்த சத்தான பிள்ளை தான், 17 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து இங்கே உங்களுக்கு வந்து இந்த பட்டி பீஸு சின்னதாக வந்துச்சுன்னா துணி பத்தாமல் இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்குது. இழுத்து வச்சோம்னா 8 தான் இருக்குது. பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது போக இது 8 தான் வருது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இது கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம 8 இருக்குன்னா இப்போ இது ரெடியே வந்து மொத்தத்துக்கேவும் 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு போயிடுச்சுன்னா அப்போ 7 இன்ச்சு தான் வரும். அப்போ இந்த லென்த்தை நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குங்களா, இது வந்து 8 இருக்குது. இதோட லென்த்தை வந்து இப்போ நான் 10 தையலுக்கு சேர்த்து 10 2 இன்ச்சு வச்சுருக்கேன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 11 வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த லென்த்து கம்மியாக இருந்தால் இந்த லென்த்தை வந்து இந்த ஓரத்தில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக வந்து இந்த இடம் வந்து அறுக்காது. நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸு கம்மியாக இருக்குன்றனால ஒரு சிலருக்கு வந்து இந்த குழப்பம் இருக்கும். அதனால் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இதை எப்படி கட் பண்ணிக்கிறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அளவு காட்டணுங்கிறதுக்காண்டி தான் நான் போடுறேன். இல்லைன்னா நான் அப்படியே மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். சாதா பேண்ட்டுக்கு இதுக்கு கொஞ்சம் அங்கங்கே அளவாக தான் சுருக்கு வச்சுருக்காங்க. கட் பண்ணி இப்போ அந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் உள் பக்கத்துக்கு. ரொம்ப விடலை. துணி அந்த பிள்ளைக்கு இடுப்பு வேணும் காலர் வேறு வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அளவாக தான் விட்டுருக்கேன். இல்லைன்னா நான் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கணக்கு விட்டுருவேன். வைக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் நம்ம எப்படி கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்ஷன் பண்ணுவோம், அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதோட தையலுக்கு இந்த இடத்துல நம்ம மடிப்பு வந்து இவங்களுக்குள்ள இந்த பட்டி பீஸ் வரணும். மடித்து இது பண்ணி மடிக்கிற இடம். ஆனால் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து மடிப்பு பகுதி தான் வரணும். ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க.
நீங்கள் வந்து எப்பயுமே பேண்ட்டு கட் பண்ணும்போது வந்து அந்த புதுசாக பழைய பெரியவங்களே ஒரு சில டைமிங்கில் தப்பு பண்ணிடுவாங்க. நான் ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாப்பை வந்து பேண்ட்டாகவும் பேண்ட்டை டாப்பாகவும் தச்சு விட்டாங்க. அவங்களும் கஸ்டமரும் சரியாக கவனிக்காமல் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த அக்கா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது ஒரு பேசன்னு சொல்லி விட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி கொடுக்கணும். ஒரு சிலர்னா அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ இந்த ரெடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ பட்டிக்கு வந்து இந்த ஒயிட் பேண்ட் வந்து 2 பிள்ளைக்கு வந்து இடுப்பு பட்டி வந்து ரெடி வந்து 25 இருக்குது. இடுப்பு லூஸ், இடுப்பு பட்டியோட லூஸ் வந்து 25 இருக்குது. நான் வந்து ஒரு 3 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த பக்கம் ஒட்டு வரும். ஒட்டு போட்டுட்டு சென்டரில் பட்டி போடுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அதிகமாக இருந்தால் பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அளந்துக்கோங்க. உயரம் உங்களுக்கு பட்டி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு பட்டிக்கு வந்து தேவையான அளவு ஒரு 2 இன்ச்சு நான் தேவையான அளவு தச்சுட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான லென்த் இருக்க அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம துணியை வேஸ்ட்டாக கட் பண்ணி கீழே போடுறதுக்கு இந்த அளவு வந்து பட்டியை கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நாடாவும் கொடுத்துக்குறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு தேவைன்னா கூட பட்டியை வந்து கொஞ்சம் லென்த்து வந்து தேவை நம்ம கரெக்டாக வெட்டிட்டோம்னா லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைன்னு சொல்லும்போது அவங்க பட்டியை நம்ம பெருசாக போட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு பிரித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பட்டியை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. லென்த்து துணி இருந்தால் சொல்கிறேன், இல்லாட்டி நம்ம அளவாக தான் போட முடியும்.